அப்பழுக்கற்ற ஆட்சியை கொடுத்து வரும் பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த தன்னை போன்ற நல்ல எம்பிக்களை தேர்ந்தெடுக்குமாறு பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகே சார்பில் டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்காக தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். டாக்டர் பாரிவேந்தர் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களும் என்டிஏ கூட்டணி கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட வேலூர் என்ற ஊராட்சியில் டாக்டர் பாரிவேந்தர் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், எம்பி நிதியில் இருந்து வேலூர் கிராமத்தில் 38 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை, கான்கிரீட் சாலை, ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். அப்பழுக்கற்ற ஆட்சியை கொடுத்து வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியைதான் நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் என்றும், மோடியின் கரத்தை வலுப்படுத்தும் தன்னை போன்ற நல்ல எம்பிக்களை தேர்ந்தெடுக்குமாறும் பொதுமக்களை டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட அம்மாபாளையம் ஊராட்சிக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் என ஆயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய டாக்டர் பாரிவேந்தர், நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக இரவு பகலாக மோடி உழைத்து வருவதாகவும், உலக நாடுகள் மோடியை பாஸ் என்று அழைப்பதாகவும் தெரிவித்தார். நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களை டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட குறும்பலூர் ஊராட்சிக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு திரளான பெண்கள் மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சியினர் உவகையுடன் வரவேற்றனர். தொகுதி மக்களின் நீண்டகால கனவு திட்டமான ரயில்வே திட்ட பணிகளுக்கான கோப்புகளுடன் பிரதமர் மற்றும் ரயில்வே அமைச்சரை தான் நேரில் சந்தித்து வலியுறுத்தியதால் அதற்கான பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய டாக்டர் பாரிவேந்தர், உறுதியாக ரயில்வே திட்டம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து உயர் மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் வாக்குறுதியளித்தார். மோடியின் கரத்தை வலுப்படுத்த தாமரைக்கு வாக்களியுங்கள் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட செஞ்சேரி ஊராட்சிக்கு வாக்கு சேகரிக்க வந்தபோது 500க்கும் மேற்பட்டோர் ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அப்போது பொதுமக்களிடையே உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்கு தான் செய்த நலத்திட்ட பணிகளை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போல மக்களுக்கு கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். செஞ்சேரி 4 ரோடு பகுதியில் மாவீரன் சுந்தரலிங்கனாருக்கு வெண்கல சிலை அமைக்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் வாக்குறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட எசனை ஊராட்சியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதி மக்களின் கனவு திட்டமான ரயில்வே திட்டம் நிச்சயமாக கொண்டு வரப்படும் என உறுதியளித்தார். பெரம்பலூர் தொகுதிக்காக மத்திய அரசு அளித்த தொகுதி மேம்பாட்டு நிதியான 17 கோடி ரூபாயை முழுமையாக நலத்திட்ட பணிகளுக்கு செலவு செய்திருப்பதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், தன்னை மீண்டும் வெற்றி பெற செய்தால் தொகுதி மக்களின் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். கனவான ரயில்வே திட்டம் வர இருக்கிறது. நீங்கள் இந்த முறை தேர்ந்தெடுத்த பிறகு அதை தொடர்ந்து வற்புறுத்தி அதை உங்கள் ஊருக்கு கொண்டு வந்து தருவேன் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அதோடு இந்த 5 ஆண்டு காலத்தில் மைய அரசு ஒவ்வொரு எம்பியும் கொடுத்த நிதிகளை எல்லாம் கூட்டினா 17 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். யாருக்கு? ஒரு எம்பிக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு 543 எம்பிக்கும் 17 கோடி கொடுத்தாங்க. ஏன்னா கொரோனா வந்துருச்சு, இல்லைன்னா 25 கோடி கொடுத்துருப்பாங்க. அந்த 13 கோடியில் 17 கோடியில் இன்றைக்கு இந்த எல்லா சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிக்கும் எந்தெந்த தொகுதிக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த ஊரில் போய் கேட்டு அவற்றையெல்லாம் முழுமையாக செய்து கொடுத்திருக்கிறேன்.